உலகநாயகன் நடித்து அவருடைய கதை திரைக்கதையில் உருவான தசாவதாரம் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் முறையாக படத்துக்குள்ளே சொல்லியிருப்பார் உலகநாயகன். ஸோ கண்டிப்பாக அவருடைய கெரியர்லையும் சரி கோலிவுட் சினிமாவிலும் சரி இந்த படம் ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ். நான் வெறும் லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெருமாளுடைய 10 அவதாரங்களை அவருடைய 10 கேரக்டர் கூட லிங்க் பண்ணி சொல்லியிருப்பார். 12ஆம் நூற்றாண்டில் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் நடந்த சண்டையை சொல்லியிருப்பார். 2ஆம் குலோத்துங்க சோழனை பற்றி சொல்லியிருப்பார். மகாபாரதா ரெஃபரன்சஸை படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். மறுஜென்மம்ங்கிற கான்செப்டையும் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டும் இந்த படத்தோட ஸ்டோரி கூட லிங்க் ஆகும். அண்ட் சயின்ஸை பற்றி சொல்லியிருப்பார். எபோலாங்கிற ஒரு கொடுமையான வைரஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நிறையா லாங்குவேஜஸை படத்துக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரிலீஜன்ஸையும் உள்ளே கொண்டு வந்திருப்பார். ஹியூமனிட்டி பற்றி பேசியிருப்பார். சுனாமி வரதையும் காமிச்சிருப்பார். அண்ட் அதுக்கான டைலாக்ஸ் அது எதனால் வருதுங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பார். கர்மா, லைஃப் சைக்கிள், பொலிட்டிக்கல், பிஸ்னஸ் வேர்ல்டு ஓவர் எப்படி நடக்குது, காதல், ரிவெஞ்சு, ஹிரோஷிமா நாகசாகி டைலாக்ஸில் வரும். பேர்ல் அட்டாக்குங்கிறதையும் டைலாக்ஸில் சொல்லியிருப்பார். மணல் கொள்ளை, கேஸ்ட்டு, நாத்திகம்ன்ற இவ்வளோ டாபிக்ஸையும் ஒரே படத்துக்குள்ளே கவர் பண்ணியிருப்பார் உலகநாயகன். இந்த தசாவதாரம் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸில் முதல்ல நம்ம மறுஜென்மம்ங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். 12ஆம் நூற்றாண்டில் 3 கேரக்டர்ஸ் மறுஜென்மம் எடுத்து 20th செஞ்சுரியில் பிறந்திருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ நம்பி, கோதை அண்ட் கோதையோடைய அப்பா. இப்போது அவரோட தலையில் வர ரத்தம் பார்த்தீங்கன்னா நாமம் மாதிரியே வரும். அதே மாதிரி 20th செஞ்சுரியில் கோவிந்தராஜை ஒருத்தர் கன்ஷூட்டில் சுடுவார். அப்போது அவர் தலையில் பட்ட அடி பார்த்திங்கன்னா அதுவும் நாம மாதிரியே இருக்கும். ஸோ இந்த டீட்டெயிலிங் வச்சே இவர் தான் மறுஜென்மம் எடுத்து இவர் பிறந்திருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி கோதை ஆண்டாளோட கேரக்டர்ஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது. எந்த சிலையில் தன் தாலியை தூக்கி போட்டு அவங்க இறந்து போனாங்களோ அதே சிலையில் பார்த்திங்கன்னா 20th செஞ்சுரியில் ஆண்டாள் நடந்து போகும்போது அந்த சிலையை இடிப்பாங்க. ஸோ இதையும் ஒரு லிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டில் அந்த ராஜா சிவன் தான் பெரிய கடவுள்னு ஒத்துக்கோன்னு சொல்லும்போது கோதையும் அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரியே சொல்லி விட்டு கொடுக்க மாட்டார். இதே 20th செஞ்சுரியில் வந்தீங்கன்னா ஆண்டாளுங்கிற கேரக்டர் பெருமாள் பக்தியாகவும் எக்காரணத்து கொண்டும் எந்த இடத்துலையும் பெருமாளை விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் கோவிந்தராஜுங்கிற கேரக்டர் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் தான் அந்த கதை முடியும். அதுக்கு பலனா விஷயம் என்னன்னா ரங்கராஜ நம்பி கடவுளுக்காக தன் உயிரியே கொடுக்கறதுக்கு போவார். அப்போ கூட அந்த கடவுள் காப்பாற்றலைங்கிற மாதிரி தான் அந்த கதை முடியும். அதுக்கு பலனா எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையுமே இல்லாமல் இருக்கிற கோவிந்தராஜுங்கிற கேரக்டரை கடவுள் அப்பப்போ காப்பாற்றிட்டு வராருங்கிற மாதிரி தான் சீன்ஸ் வச்சுருப்பாங்க. உதாரணம் அந்த லாரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமஜெயம்னு எழுதியிருக்கும். அதே மாதிரி கமலோடைய போஸ் பார்த்தீங்கன்னா பெருமாள் படுத்திருக்கிற போஸ் மாதிரியே இருக்கும். ஆண்டாளோடைய வீட்டுக்கு அந்த பார்சல் வாங்குறதுக்காக கோவிந்தராஜ் போவார். அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெச்சர், பல்ராம் நாயுடுன்னு எல்லா கேரக்டர்ஸுமே வந்துடுவாங்க. அப்போ ஃப்ளெச்சர் ஒரு யானையோடைய காலில் சுடுவார். அப்போது அந்த யானை ஓட ஆரம்பிக்கும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா மல்லிகா ஷராவத் கோவிந்தராஜுங்கிற கேரக்டர் ஒரு விதமாக காப்பாற்றுறாருங்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளேக்கு அமைச்சிருப்பாங்க. தசாவதாரம் படத்தில் வர 10 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸுமே பெருமாளுடைய 10 அவதாரங்களோட கனெக்ட் ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த விதத்தில் ரங்கராஜன் நம்பியோடைய கேரக்டர் பெருமாளுடைய மச்ச அவதாரத்துக்கு கனெக்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா பெருமாளுடைய தசாவதாரத்தில் அவர் முதல்ல எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம். அதே மாதிரி உலகநாயகனுடைய தசாவதாரத்தில் முதல்ல காமிக்கப்படுற கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ நம்பியோடைய கதை தான். தண்ணீராலையும் வெள்ளத்தாலையும் உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரும். அப்போது நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் முதல் மச்ச அவதாரம். அதே மாதிரி இந்த தசாவதாரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் ரங்கராஜ நம்பியும் அந்த பெருமாள் சிலையும் கடலுக்குள்ளே போனதுனால தான் 2004 சுனாமியாக வெளியில் எபோலாங்கிற வைரஸ் மக்கள்கிட்ட பரவாமல் மக்களை காப்பாற்றினாங்கங்கிற மாதிரி கதை முடியும். சொல்லப்போனால் அந்த மச்ச அவதாரத்தில் மக்கள் எல்லாருமே ஒரு போட்டில் காப்பாற்றி தான் கொண்டு போகும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுனாமி வரும்பொழுது கோவிந்தும் சரி ஆண்டாலும் சரி ஒரு போட்டுக்குள்ளே தான் போய் விழுவாங்க. ஸோ அதில் விழுந்ததுனால தான் சுனாமிங்கிற பேரலையிலேருந்து அவங்க தப்பிக்கப்படுவாங்க. ராமசாமின்ற பெருமாள் பேர் தான் இருக்கும். இந்த மச்ச அவதாரத்துக்கு இன்னொரு பேர் மாதிரி இந்த படத்தில் காதலி 12ஆம் நூற்றாண்டில் ரங்கராஜ நம்பியும் பெருமாள் சிலையும் கடலுக்குள்ளே போகும்போது கடைசியாக ஒரு ஷார்க் ஃபிஷ் வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதை இந்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் காதலியும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு.
கல்கி அவதாரம் வந்து கலியுகத்தில் எடுக்கப்படும், அதுவும் வந்து உலகத்தை அழிவிலேருந்து காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி படத்துலையும் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜுங்கிற கேரக்டர் வந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் கடைசி வரைக்கும் போராடுவார். கூர்மா அவதாரம் வந்து ஜார்ஜ் புஷ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கூர்மா அவதாரோடைய கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக ஒரு மலையை வந்து வாசுகிங்கிற பாம்பு மூலயமா ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் கடைவாங்க. அப்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வரும். அந்த சண்டைக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூர்மா அவதாரமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து புஷ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜார்ஜ் புஷ் வந்து பல நாடுகளுக்குள்ளே சண்டை வர வைக்கிற ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த கூர்மா அவதாரத்தோடைய லிங்க் வச்சு சொல்லியிருப்பார் கமலஹாசன். பெருமாளுடைய 3வது அவதாரமான வராக அவதாரத்தை கிருஷ்ணவேணி பாட்டியோடைய லிங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த வராக அவதாரத்தோடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்றி முகம். ஸோ அந்த அவதாரமும் வந்து உலகத்தை ஒரு சிக்கல்லேருந்து காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான். படத்துலையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணி பாட்டி ஒரு கட்டத்தில் வந்து அந்த வயலை எடுத்துகிட்டு போய் பெருமாள் சிலைக்குள்ளே போடுவாங்க. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் கமல் வந்து அந்த சிலையை எடுத்துகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போவார். இந்த கிருஷ்ணவேணி பாட்டி தான் கிளைமேக்ஸில் வின்சென்ட் பூவராகவன்கிற கேரக்டர் இறந்து போனதுக்கப்புறம் அதுதான் தான் பையன் சொல்லி அழுவாங்க. அப்போது ஆண்டாளுடைய அப்பா வந்து அவன் நம்ம பையன் கிடையாது, அவங்க என்ன ஜாதியோ அவங்கள தொடாதீங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் கமல்ஹாசன் வந்து ஹியூமனிட்டி அழகாக சொல்லியிருப்பார். நம்ம பார்க்க போகிற அவதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரம் வந்து எந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷிஞ்சன் நரஹாசி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கேரக்டரோட தான். ஷிங்கன் நரஹாசி அப்படிங்கிற பேர்லேயே வந்து சிங்கம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஸோ நரசிம்ம அவதாரத்துக்கு வந்து ஒரு சிங்க முகம் தான் இருக்கும். ஸோ இந்த அவதாரத்தை வந்து பேர்லேயே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நரசிம்ம அவதாரத்தில் வந்து பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவாக தான் இருப்பார். இந்த தசாவதாரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா நரஹாசி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஜப்பானில் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுத்தர ஒரு குருவாக தான் இருக்கிறாரு. நரசிம்ம அவதாரம் வந்து கொலை பண்ணும்போது தன் கைகளை யூஸ் பண்ணி மட்டும்தான் கொலை பண்ணுற மாதிரி இருக்கும், எந்தவித ஆயுதமும் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தசாவதாரம் படத்தோடைய கிளைமேக்ஸில் நரஹாசியும் ஃப்ளெச்சரும் சண்டை போடும்போது நரஹாசி வந்து அவருக்கு தெரிஞ்ச மார்ஷல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஃப்ளெச்சர் கிட்ட சண்டை போடுவாரே தவிர எந்தவித ஆயுதத்தையும் யூஸ் பண்ண மாட்டார். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நரஹாசியும் ஃப்ளெச்சரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஃப்ளெச்சர் நரஹாசியை பார்த்து ரிமெம்பர் ஹிரோஷிமா நகசாகி அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதுக்கு நரஹாசி வந்து ரிமெம்பர் பேர்ல் அட்டாக் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹிரோஷிமா அண்ட் நகாசாக்கி அண்ட் பேர்ல் ஹார்பர் அட்டாக்கோடைய ரெஃபரன்சஸை வந்து இங்கே டைலாக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அவதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம். இந்த அவதாரம் வந்து படத்தில் கலிஃபுல்லா கான்ங்கிற கேரக்டரோட கனெக்ட் ஆகும். ஸோ வாமன அவதாரத்தில் தான் வந்து பெருமாள் வந்து விஸ்வரூபம் எடுப்பார், ஒரு பெரிய ஜெயன் ஃபார்மாக. 6வது அவதாரம் இந்த பரசுராம அவதாரம் வந்து படத்தில் கிறிஸ்டின் ஃப்ளெச்சருங்கிற கேரக்டரோட கனெக்ட் ஆகும். பரசுராம அவதார கதையில் பரசுராம்ங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு கோபமானவராகவும் சிவன் கிட்டேருந்து வந்து போர் திறன்கள் எல்லாம் கற்றுக்கிட்ட ஒரு ஆளாகவும் சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி பெருமாள் எடுத்த 10 அவதாரங்களில் பரசுராம்ங்கிற அவதாரம் தான் நிறைய கொலைகள் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஒரு கொலையுமே வந்து ஒரு காரணத்துக்காக இருக்கும். ஆனால் தொடர்ந்து நிறைய கொலைகள் செஞ்சது வந்து பரசுராமுங்கிற அந்த அவதாரம் தான். பரசுராம் கையில் எப்போவுமே ஒரு கோடாரி இருக்கும். ஸோ அந்த கோடாரியை யூஸ் பண்ணி தான் அவர் எல்லாரையுமே கொல்லுவார். இது எல்லாத்தையுமே நீங்கள் கிறிஸ்டின் ஃப்ளெச்சருங்கிற கேரக்டரோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தசாவதாரம் படத்தில் கிறிஸ்டின் ஃப்ளெச்சர் தான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக வருவார். இந்த படத்தில் ஒரு வில்லனாக தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கிறிஸ்டின் ஃப்ளெச்சரை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் அழிச்சிட முடியாதுங்கிற மாதிரி தான் கேரக்டர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா படத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கிறிஸ்டின் ஃப்ளெச்சர் தான் நிறைய கொலைகளை பண்ணுவார். ஸோ அதே மாதிரி அவர் கொலை பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா அவருடைய கன்னை யூஸ் பண்ணி மட்டும்தான் கொலை பண்ணுவார். எப்படி பரசுராம அவதாரத்தில் பரசுராம் வந்து கோடாரியை யூஸ் பண்ணி எல்லாரையும் கொலை பண்ணுறாரோ அதே மாதிரி இங்கே ஃப்ளெச்சர் வந்து அவருடைய கன்னை யூஸ் பண்ணி மட்டும்தான் எல்லாரையும் கொலை பண்ணுவார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளெச்சர் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரே கன்னை மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். ஸோ நடுவில் கன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட எந்த சீன்ஸுமே இருக்காது. அண்ட் அதே மாதிரி அவர் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் தான் சுடுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஃப்ளெச்சர் அப்படிங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன அப்படின்னா அம்புகளை வந்து யார் செஞ்சு விற்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் ஃப்ளெச்சராம். இந்த விஷயம் கூட படத்தில் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அது எங்கே அப்படின்னா நீங்கள் ஃப்ளெச்சரோட இன்ட்ரோ நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். கோவிந்தராஜ் ராமசாமி வந்து அவருடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பார். அப்போ தான் ஃப்ளெச்சர் வந்து ஒரு ஹெலிகாப்டரில் வருவார். அவர் வந்த உடனே ஒரு அம்பு எடுத்து தான் அந்த வீட்டுக்குள்ளே அடிப்பார். அண்ட் அந்த ரோப் மூலியமாக தான் ஃப்ளெச்சர் கண்ணாடியை உடச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்தே விழுவார். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வச்சிருக்காரு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். ஃப்ளெச்சர் நரஹாசி கூட கிளைமேக்ஸில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்ராம் நாயுடு ஹெலிகாப்டரில் வந்துருவார். ஸோ எல்லாருமே தன்னை சரௌண்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அந்த வைரஸ் எடுத்து வாயில் போட்டுட்டு இறந்து போயிடுவார். ஸோ அப்போ தான் சுனாமிங்கிற ஒரு பேரால் வந்து அந்த வைரஸை வந்து பெருசாக பரவாமல் காப்பாற்றுற மாதிரி கதை முடியும். இப்படி தான் கிளைமேக்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே வந்து கமல்ஹாசன் சொல்லியிருப்பார். அது எங்கே அப்படின்னா
கோவிந்தராஜ் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணுற அந்த இடத்துல அணு அப்படிங்கிற அந்த குரங்கு வந்து அந்த வைரஸ் எடுத்து வாயில் போட்டு இறந்து போகும். உடனே அந்த வைரஸ் பரவிடக்கூடாதுங்கிறதுக்காக டோர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி NaCl ஆன் பண்ணுவார் கோவிந்தராஜ். இந்த சீனை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த இடத்துல இந்த வைரஸ் பரவிடக்கூடாது அப்படின்னு NaCl ஆன் பண்ணி அதை தடுக்கிறாரோ, அதே மாதிரி தான் கிளைமேக்ஸில் ஃப்ளெச்சர் இறந்து போன உடனே அந்த வைரஸ் பரவிடக்கூடாது அப்படின்னு ஒரு சுனாமி வரும். ஆக்சுவலாக சுனாமி வரத்துக்கான காரணமே 12ஆம் நூற்றாண்டில் ரங்கராஜ நம்பி அந்த பெருமாள் சிலையோடைய கடலில் முழுகினதுனால தான். ரங்கராஜ நம்பிங்கிற கேரக்டர் வந்து பெருமாளுடைய மச்ச அவதாரத்துக்கூட கனெக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி கோவிந்தராஜ் ராமசாமிங்கிற கேரக்டர் வந்து கல்கி அவதாரத்தோட கனெக்ட் ஆகும். ஸோ 2 இன்சிடென்ட்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவராலாக பெருமாள் தான் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராம அவதாரம். அண்ட் இந்த அவதாரம் வந்து படத்தில் அவதார் சிங்குங்கிற கேரக்டரோட கனெக்ட் ஆகும். ஸோ அவதார் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனைவி மேலே வச்சிருக்கிற காதலை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு வாய்ஸே போனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய மனைவி குழந்தைங்களோட தான் நான் வாடணும்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட அவதார் சிங் ஒரு டைலாகே சொல்லுவார். ஸோ எப்படி ராம அவதாரத்தில் வந்து ராமரும் சீதையும் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருந்தாங்களோ, ஸோ அதை ரிலேட் பண்ணுற விதமாக இங்கே அவதார் சிங்கோட ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண அவதாரம். அண்ட் இந்த அவதாரம் வந்து படத்தில் வின்சென்ட் பூவராகவன்கிற கேரக்டரோட கனெக்ட் ஆகும். இந்த வின்சென்ட் பூவராகவன்கிற கேரக்டருக்கும் கிருஷ்ண அவதாரத்துக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லிங்க்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பெருமாளுடைய 10 அவதாரங்களில் வந்து கிருஷ்ணராக எடுத்த அவதாரம் தான் ஒரு கருப்பான ஒரு தோற்றம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே கமலஹாசனோட தசாவதாரத்துலையும் பார்த்தீங்கன்னா 10 கேரக்டர்ஸில் வின்சென்ட் பூவராகவன்கிற கேரக்டர் தான் வந்து ஒரு கருப்பான தோற்றத்தில் இருக்கும். மகாபாரதத்தில் திரௌபதியோடைய சேலையை உருவும் போது கிருஷ்ணர் தான் அந்த இடத்துல வந்து திரௌபதியை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு சீன் வந்து இந்த தசாவதாரம் படத்துலையும் இருக்குது. அது எங்கே அப்படின்னா, ஆத்து மணலை திருடுறதுக்கு ஒரு கேங் அங்கே வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து கோவிந்தராஜும் ஆண்டாளும் மாட்டிப்பாங்க. ஸோ அப்போது ஆண்டாளோடைய சேலையை உருவும் போது ஆண்டாள் வந்து பெருமாள் அப்படின்னு கத்துவாங்க. அப்போ தான் வின்சென்ட் பூவராகவனோட இன்ட்ரோவே வரும். ஸோ அந்த இடத்துல பூவராகவன் வந்ததுனால தான் கோவிந்தராஜும் ஆண்டாளும் ஒரு லாரி எடுத்து அங்கேருந்து தப்பிச்சு போவாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கோவிந்தராஜும் ஆண்டாளும் தப்பிச்சு போகிற அந்த லாரியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய குழந்தை பருவ ஃபோட்டோ தான் ஒட்டியிருப்பாங்க. கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணர் வந்து எப்படி இறந்து போவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பு வந்து அவர் காலில் குத்தி தான் இறந்து போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வின்சென்ட் பூவராகவன் வந்து சுனாமி வந்ததுக்கப்புறம் ஒரு காருக்குள்ளே மாட்டிப்பார். ஸோ அப்போது ஒரு ராடு வந்து அவர் காலில் குத்திரும். ஸோ அதனால அந்த கார்லேருந்து அவரால் தப்பிக்க முடியாமல் தண்ணிக்குள்ளே மூழ்கி இறந்து போயிடுவார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பலராம அவதாரம். ஸோ இந்த பேர்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த அவதாரம் வந்து படத்தில் பல்ராம் நாயுடுங்கிற கேரக்டரோட கனெக்ட் ஆகும். பலராம அவதாரம் 2 கேரக்டர்ஸோடைய மேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராகவே இருக்கும். கோவிந்த் ஒர்க் பண்ணுற இடத்தோடைய பேர் வந்து பியேகிள். அதோடைய சிம்பிளை நோட் பண்ணுங்கள், 666 மாதிரி இருக்கும். ஸோ 666 அப்படிங்கிற நம்பர் வந்து டெவிலை குறிக்குது. ஸோ அதே மாதிரி அந்த வைரஸை ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸோடைய பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 00666. ஸோ இந்த வைரஸ் எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறத அந்த பாஸ்வேர்ட்லேயும் அந்த கம்பெனியோடைய சிம்பிள்லையுமே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே தான் தசாவதாரம் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ இவ்வளோ ஹிடன் டீட்டெயில்ஸ் இருந்ததுனால தான் நாங்கள் பார்ட் 1 பார்ட் 2ன்னு